அதிகாரம் 16. காசாவில் சிம்சோன். சிம்சோன் காசாவுக்கு சென்றார். அவர் அங்கே ஒரு விலை மாதை கண்டு அவளிடம் சென்றார். சிம்சோன் இங்கு வந்துள்ளார் என்று காசா மக்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டு இரவு முழுவதும் அவருக்காக நகர வாயிலில் காத்து கிடந்தார்கள். பொழுது புலரும் வரை காத்திருப்போம், பின்னர் அவனை கொல்வோம் என்று கூறி இரவு முழுவதும் அமைதியாக இருந்தார்கள். சிம்சோன் நடுச்சாமம் வரை படுத்து கிடந்தார். பின்னர் நள்ளிரவில் அவர் எழுந்து நகர் வாயிலின் கதவுகளையும் 2 கதவு நிலைகளையும் பிடித்து அவற்றை குறுக்கு சட்டங்களுடன் பிடுங்கினார். அவற்றை தம் தோள்களின் மீது வைத்து கொண்டு எபிரோனுக்கு எதிரில் இருந்த மலைக்கு தூக்கிச் சென்றார். சிம்சோனும் தெலீலாவும். அதன்பின் அவர் சோரோக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார். அவள் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர்கள் அவளிடம் சென்று, நீ அவனை மயக்கி எதில் அவனுடைய பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி நாங்கள் அவனை வென்று கட்டி வைத்து அடக்க முடியும் என்றும் கண்டுபிடி. நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு தருவோம் என்றார்கள். தெலீலா சிம்சோனிடம், எதில் உமது பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி உம்மை கட்டி அடக்க முடியும் என்றும் என்னிடம் சொல்லும் என்றாள். சிம்சோன் அவளிடம், 7 புதிய உலராத நார்க்கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். பெலிஸ்திய சிற்றரசர்கள் அவளிடம் 7 புதிய உலராத நார்க்கயிறுகளை கொண்டு வந்தார்கள். அவற்றை கொண்டு அவள் அவரை கட்டினாள். ஆட்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருக்க அவள் அவரிடம், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். ஆனால் நெருப்பு பட்டதும் சணல் கயிறு அறுந்து போவது போன்று அவர் நார்க்கயிறுகளை அறுத்தறிந்தார். அவரது ஆற்றலில் இரகசியம் புலப்படவில்லை. தெலீலா சிம்சோனிடம், இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர். எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது தயவு செய்து எனக்கு சொல்லும் என்றாள். அவர் அவளிடம், இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். தெலீலா புதிய கயிறுகளை எடுத்து அவற்றால் அவரை கட்டியபின், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். ஆட்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருந்தனர். ஆனால் நூல் கயிற்றைப் போல் அவர் தம் கைகளிலிருந்து அவற்றை அறுத்தறிந்தார். தெலீலா சிம்சோனிடம், இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர். எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்றாள். அவர், என்னுடைய 7 மயிர்கட்டைகளையும் பாவு நூலால் பின்னினால் போதும் என்றார். ஆகவே அவர் தூங்கும் பொழுது தெலீலா அப்படியே செய்து முளையடித்து மாட்டி, சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து எழுந்து முளையோடு பாவு நூலை பிடுங்கி எறிந்தார். அவள் அவரிடம் மனம் திறந்து பேசாமல், நீர் என் மீது அன்பு செலுத்துவதாய் எப்படி கூறலாம்? மும்முறை நீர் என்னை அற்பமாய் நடத்திவிட்டீர். உமது பேராற்றல் எதில் உள்ளது என்று நீர் எனக்கு இன்னும் சொல்லவில்லை என்றாள். அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள். அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தமுற்றார். எனவே எதையும் மறைக்காமல் அவர் அவளிடம் கூறியது, சவரக்கத்தி என் தலை மீது பட்டதே இல்லை. ஏனெனில் பிறப்பிலிருந்தே நான் கடவுளின் நாசீராக இருக்கின்றேன். என் தலை மலிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும். நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன். அவர் தன்னிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை தெலீலா உணர்ந்தாள். எனவே அவள் பெலிஸ்திய சிற்றரசர்களுக்கு ஆள் அனுப்பி, உடனே வாருங்கள், அவர் என்னிடம் மனம் திறந்து அனைத்தையும் கூறிவிட்டார் என்று கூறினாள். பெலிஸ்திய சிற்றரசர்கள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றார்கள். அவள் சிம்சோனை தன் மடியில் தூங்க வைத்தாள். ஓர் ஆளை கூப்பிட அவன் அவர் தலையின் 7 மயிர்கட்டைகளையும் மழித்தான். அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்றது. எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்து, முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்து கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவரிடமிருந்து அகன்று விட்டார் என்பதை அவர் உணரவில்லை. பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றனர். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டி
சிறையில் மாவரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர். மலிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளரத் தொடங்கியது. சிம்சோனின் இறப்பு. பெலிஸ்திய சிற்றரசர்கள் நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை தம் கையில் ஒப்படைத்தார் என்று சொல்லி தம் தெய்வமான தாகோனுக்கு மாபெரும் பலி செலுத்தி விழா எடுக்க ஒன்று கூடினார்கள். மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தார்கள். நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்படைத்தார். அவன் நம் விளைநிலங்களை அழித்தவன், நம்மில் பலரை கொன்றவன் என்றார்கள். அவர்கள் அகமகிழ்ந்திருக்க, சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றார்கள். சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டு வர அவர் அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார். அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தார்கள். அப்பொழுது கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞரிடம், சிம்சோன், இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கு என்னை இட்டுச் செல், நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார். ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிரம்பியிருந்தது. பெலிஸ்திய சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர். ஏறத்தாழ 3000 ஆண்களும் பெண்களும் மேல் தளத்திலிருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறும், எனக்கு ஆற்றல் அளியும், என் கடவுளே, என் இரு கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்கச் செய்யும் என்று மன்றாடினார். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 தூண்களில் ஒன்றின் மீது வலக்கையையும் மற்றொன்றின் மீது இடக்கையையும் வைத்து சாய்ந்தார். சிம்சோன், என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையிடம் சாய்ந்தார். வீடு சிற்றரசர்கள் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும்போது கொன்றார். அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கிச் சென்றார்கள். சோராவுக்கும் எசுத்தாவோலுக்கும் இடையில் அவருடைய தந்தை மனோவாகின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார்.